வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் இம்மட்டும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். இரவெல்லாம் நம்மை காத்தார். ஒரு புதிய நாளை காணும்படி தேவன் இரக்கம் பாராட்டினார். இம்மட்டும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிற தேவன் இனி வரும் நாட்களும் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவாராக. இந்த காலை நேரத்திலும் நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்தப் போகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை உற்சாக மனதோடு பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்கப் போகிறோம். இந்த நாள் ஆராதனை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாதிப்புகள் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே அவைகளாம் மறக்க பண்ணவும் புதிய கிருபைகளை தந்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்து அதிசயங்களை நடப்பித்து எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நல்ல தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி எங்களை தப்புவித்து வருவதற்காய் உமக்கு நன்றி. இம்மட்டும் நீர் நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீர். அற்புதமாக எங்களை நடத்துவீர், அதிசயமாக எங்களை நடத்துவீர் என்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்களுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். புள்ளில் மேல் இறங்குற பனியை போல் நம்முடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காய் நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனே, உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை நீட்டி தொட்டு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை ஒரு பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், ஒரு கட்டடம் நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென், ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென், ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே
அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஆமென் ஆமென். எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் காரியத்தில் வெற்றி Thank you, பெறுவேன், Lord Jesus. எடுத்த யாவே உமக்கு மகிமை காரியத்தில் வெற்றி செலுத்துகிறோம். பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன்.
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென் ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென் ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென் ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போடுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை நன்றி அப்பா. ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி
எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென் ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார், கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார், கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம், கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பானு கூப்பிடப்படும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம், அப்பானு கூப்பிடப்படும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார், சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம், ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம், வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா.
ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஆமென் ஆமென் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு உணவு தந்தி நன்றி ஐயா உணவு தந்தி நன்றி ஐயா நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு அன்பு வைத்தீ நன்றி ஐயா அரவணைத்தீ நன்றி ஐயா அன்பு வைத்தீ நன்றி ஐயா அரவணைத்தீ நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு கூட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ நன்றி ஐயா கூட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு அபிஷேகித்தீ நன்றி ஐயா அபிஷேகித்தீ நன்றி ஐயா அனலாக்கினீ நன்றி ஐயா அனலாக்கினீ நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ரத்தம் சிந்தினீ நன்றி ஐயா ரட்சிப்பை தந்தே நன்றி ஐயா ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஆமென் ஆமென் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு தேடி வந்தீ நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டே நன்றி ஐயா தேடி வந்தே நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டே நன்றி ஐயா பலன் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் பலன் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை இணைந்து ஆராதிப்போமா ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லுவோமா
என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நினைத்தருளுகிறீர் ஆண்டவரே. நோபாவை நினைத்தருளினீரே, அன்னாளை நினைத்தருளினீரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. பல நாட்கள் நம்முடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி உடைய பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். உடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கிறார்கள். உடைய ஆலோசனைகளுக்காக காத்திருக்கிறார்கள். அற்புதத்துக்காக காத்திருக்கிறார்கள். அதிசயத்துக்காய் காத்திருக்கிறார்கள். நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்கள். நீர் கொடுக்கிற சுகத்திற்காய் காத்திருக்கிறார்கள். நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்துவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்பா, நினைத்தருளுவீராக. எங்களை மறவாமல் நினைக்கிற தேவனை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, நீ நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறீர். ஆமாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. பல நாட்களாய் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பல பிரச்சனைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஜெபங்களை கத்த நினைவு கூறுவீராக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, கொன்னுடைய ஜெபங்கள் நினைப்பூட்டுதலாய் தேவ சமூகத்தில் வந்ததை போல உடைய பிள்ளைகள் பல நாட்களாய் ஜெபித்து கண்ணீரோடு கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நினைத்தருளும் ஆண்டவர், நினைத்தருளுவீராக. ஒரு அற்புதங்களை செய்வீராக. பல நாட்கள் காத்திருக்கிறார்கள். தகப்பனே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக, கண்ணீர் களிப்பாக மாறத்தக்கதாக அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு கதறி ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலை நேரத்தில் நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்து மன்றாடி பரிந்து பேசி பரிதபித்து ஒரு அற்புதத்திற்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஒரு தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நினைத்தருளும் ஆண்டவரே. ஆபிரகாமை நினைத்தருளினீரப்பா. எரிகோ பட்டணத்துக்குள் நீர் கடந்து போகும்போது ஆண்டவரே, சகைவை அல்ல, அந்த சகைவுடைய முற்பிதாக்களை நினைத்து பார்த்தீரே. அதே போல் நினைத்தருளும்.
நினைத்தருளும் அப்பா, நினைத்தருளும், நினைத்தருளும். இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னீரே, நினைத்தருளினே, நினைத்தருளும். பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்திற்கு பதில் வரட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும், உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். ஒவ்வொருவரோடு நீர் பேசும், உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் திரும்பவும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தேவன் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, ஆனாலும் இந்த நாளிலும் நாம் ஒருவரை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் உண்டாகும். நாம் காலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை தேடி அவருடைய முகத்திற்கு முன்பாக நின்று நாம் ஜெபிப்பதும் பாடுவதும் ஆராதிப்பதும் ஒரு சிறந்த பழக்கம் வழக்கமாக இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்றார்கள். என்ன காரணத்திற்காக முகத்திற்கு முன்பாக நின்றார்கள்? அது நிமித்தம் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்களை நாம் தியானித்தோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு வாலிப மகனாக மகளாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் காலையில் எழுந்து கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நிற்பது ஒரு சிறந்த பழக்கமாகவே இருக்கிறது. உங்கள் கை உயருமானால் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரம் நிச்சயமாகவே உயரும். ஆமேன். கரங்களை உயர்த்தி நில்லுங்கள். உதவி வரும், ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். தடைகள் விலகும், சத்ருவின் கிளியைகள் அழிக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். புதிய வழிகளை கர்த்தர் உண்டாக்கி அதிசயமான வழியில் நிச்சயம் உங்களை நடத்துவார். இந்த நேரத்திலும் உங்களோடு பேசுவதற்கு நான் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் தேவன் வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனோடு பேசுங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். தேவனோடு பேசுங்கள். காலையில் நாம் எழும்புகிறோம், தேவ சமூகத்திற்கு வருகிறோம், பாடி ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தேவனோடு நெருங்கி வரவும், தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவும், அவரோடு பேசுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் மோசையுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான், அவன் கர்த்தருடைய சாயலை மோசே காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன? ஆமென், அல்லேலூயா. நான் முகமுகமாய் நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நம்மோடு பேச விரும்புகிற தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அதே போல் நாமும் தேவனோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்த்தால் அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு நெருங்கி வந்து பேசினார்கள், தேவனுக்கு அருகில் வந்து பேசினார்கள். தங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது நிமித்தம் தேவன் அவர்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆகவே நாமும் தேவனோடு காலையில் எழுந்து பாடலை பாடி ஆராதிப்பதோடு மட்டுமல்ல, தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். இங்கு பாருங்கள், ஆண்டவருடைய சிநேகிதனாய் காணப்பட்ட ஆபிரகாம் இப்பொழுதும் நான் இன்னும் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு ஒரு பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவராக இருந்தார் என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடித்தார் என்று எழுதப்பட்டு அதற்கு பின்பு அவர் எழுந்தருளி போனார். ஒரு சம்பாஷணை, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு சம்பாஷணை இருந்ததை குறித்து
நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆகவே நாமும் காலையில் எழுந்து பாடல் பாடி ஆராதித்து ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டோடு சம்பாசிக்கிற ஒரு பழக்கத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தருவாராக. 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். 18 ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் இதை போல பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆமென். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். நம்மோடும் ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு என்னுடைய எண்ணங்கள் என்ன? நாம் என்னதான் ஜெபித்தால் நாம் தேவ சத்தத்தை கேட்கவே முடியாது என்ற தவறான எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் தேவ ஜனத்தோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் விருப்பத்தோடும் ஆண்டோடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று வாஞ்சையோடு நாம் தேவ சமூகத்திற்கு வருவோம் என்றால் நிச்சயமாகவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஐயோ, ஆண்டவர் பேசவே மாட்டார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும்தான் பேசுவார் என்று சொல்லி ஒரு தாழ்வான மனப்பான்மையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து அவருடைய சத்தம் கேட்க வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும், நான் அவரோடு பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், நான் அவரால் நடத்தப்பட வேண்டும், நான் அவரால் போதிக்கப்பட வேண்டும், அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் விருப்பம் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். குட்டி சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, இதோ இருக்கிறேன். இந்த சத்தத்தை அவன் சரியாக அவன் நிதானிக்க தெரியாவிட்டாலும் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்றுதான் பார்க்கிறோம். அப்ப சாமுவேலோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு பேச விரும்புவதைப் போல நாமும் அவரோடு பேச விரும்பும் போது தேவன் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசும். நம்மோடு கூட பேசுவதற்கு பல விதங்களில் தேவன் பேசுகிறார். பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். ஆனால் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற, அவருடைய மகிமையான சத்தத்தை கேட்கிற, அருமையான சத்தத்தை கேட்கிற, இன்பமான இனிமையான சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியத்தை நாம் அடையும்படிக்கு நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது நாம் விண்ணப்பம் பண்ணுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை நாம் நிச்சயமாய் கேட்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பாருங்க, இப்ப ஆண்டவரோட பேசுறார். ஆபிரகாம் ஆண்டவரோட பேசுறார். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க? இப்ப நம்ம அதே போல கேட்கணும். அப்பாட பேசுகிறதை போல காலையில் எழுந்து தேவனோட பேசணும். அவரோட அப்பா நல்ல தகப்பன், அவர் நாமத்து நிமித்தம் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே அப்பாவோடு பிள்ளை பேசுவதை போல இப்ப ஆபிரகாம் ஆண்டோடு பேசுகிறார். ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? பாருங்க, எவ்வளவு ஒரு கனிவோடு கர்த்தர் பேசுகிறார். அதற்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். பார்த்தீங்களா, கர்த்தர் பேசுகிறார். எரேமியா 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 பாருங்கள். வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ உனக்கு நீ அறியாத காரியத்தை, பெரிய காரியத்தை, எட்டாத காரியத்தை, அற்புதமான காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய காதுகள் கேட்கும்படி கர்த்தர் பேசுவார். அப்போது நம்ம அந்த வாஞ்சியோடு தெய்வ சமூகத்தில் நாம் வர வேண்டும். ஏதோ காலையில் எழுந்தோம், பாடலை பாடினோம், ஆராதித்தோம், விண்ணப்பம் பண்ணினோம் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த இனிமையான சத்தத்தை கேட்பதற்கும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன், மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு பேசணும். உடைய வார்த்தையின் மூலமாக பேசணும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். உம்மால வழி நடத்தப்படணும், உம்மால போதிக்கப்படணும்.
உம்மால் தான் ஆலோசனை பெற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்போமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட அவர் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். ஆதி பெற்றோர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கிற போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதி பெற்றோர்கள் கேட்டார்கள். ஆமென். அப்ப நம்ம கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே அதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். எல்லா நாளும் இல்லாவிட்டாலும் தேவையான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், நாம் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு எவ்வளோ பெரிய துணையாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்கிற அந்த இயக்கத்தோடு தேவ சமூகத்திற்கு வருவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்லை வெற்றி. ஆமேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் பேசினதை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார். பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என் காரியமா யார் போவான் என்கிற அந்த சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். நாமும் கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை பாருங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? ஆமென். கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிறதை கேட்டு அறிவிக்கிறவர்கள் தேசத்திற்கு வேண்டும். அதைத்தான் இங்கு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வாய் தன்னுடனே, என்னோடு, நம்மோடு பேசுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய ஆதங்கத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தவும், அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். கொடிய நாட்களுக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். மனம் போன போக்கில் மக்கள் போய்கொண்டிருக்கிற காலத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம். தெய்வ பயம் இல்லாத காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். தங்கள் சொந்த விருப்பத்தை தேவ சித்தம் என்று சொல்லி, தங்கள் சொந்த ஆசையை தரிசனம் என்று சொல்லி மாற்றி மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவாதி தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதும், அவருடைய சித்தத்தை அறிவதும், அவரால் நடத்தப்படுவதற்கும் அவருடைய மெல்லிய சத்தம் நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை பாருங்கள். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அவர் நம்மோடு பேசுவது ஒன்று இருக்கிறது, இரண்டாவது அவர் நம்மை பயன்படுத்துவதும் இருக்கிறது. ஆமென். நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவோம். பாருங்க, அவர் வாயின் மூலம்
சத்தத்தை கேட்பது உன்னத அனுபவம். அது மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தையை நம்மை கொண்டு மற்ற மக்களுக்கு பேச வைப்பது இன்னும் சிறந்த அனுபவமாக இருக்கிறது. கிருபை உள்ள காரியமாய் அது இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுவதை நாம் கேட்டு அதை அநேகருக்கு சொல்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அருமையான இந்த வேளையில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு வேண்டும். ஆமேன். நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே அந்த கிருபை தேவன் நமக்கு தர வேண்டும். பத்ம தீவில் தனித்து விடப்பட்ட அந்த யோவான் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். அவர் சத்தத்தை கேட்டார். நீ இப்போ இருக்கிறதையும் எல்லாம் எழுதுன்னு சொல்றார். அதை அவர் எழுதினார். அதே போல் நாமும் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் போகிற போது தேசத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மோடு பேசி நம்மை தேற்றுவார் என்றால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆகவே அந்த எண்ணத்துக்கோடு நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். ஆண்டவனோடு கூட பேசுவதற்கு அவர் கிருபை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே பவுலை சந்திக்கிறார். பவுலை சந்தித்த உடனே பவுல் முதல்ல ஆண்டவரோடு பேசுகிறார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பாருங்கள், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தேவன் பவுலை சந்தித்த உடனே பவுல் தேவனோடு பேசுகிறார். நீ பட்டணத்துக்குள் போ, அங்கு உனக்கு சொல்லப்படும். தேவன் சந்திக்கிறார். அதான் முதல் அனுபவம். தேவ சத்தத்தை கேட்ட முதல் அனுபவத்தை அங்கு பார்க்கிறார். உடனே பவுல் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே வார்த்தை வருகிறது, நீ பட்டணத்துக்குள் போ, உனக்கு அங்கு சொல்லப்படும். இன்றைக்கும் அநேக காரியத்தில் ஆண்டவரே, நான் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இதற்கு நான் என்ன முடிவெடுக்க வேண்டும், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிற போது போ, அது உனக்கு வெளிப்படுத்தப்படும். ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்தப்படும். ஏற்ற காலத்தில் உனக்கு சொல்லப்படும். ஏற்ற நேரத்தில் கர்த்தரை வெளிப்படுத்துவார் என்பதை நிச்சயமாய் நீங்கள் நானும் நம்பலாம். இந்த அருமையான காலை நேரத்தில் பவுல் பேசினார். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சில சூழ்நிலைகள் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருப்போம். யோசபாத் ராஜாவை பாருங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அப்போது ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அங்கு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு, ஆண்டவரோட பேசி முடிச்சோன்னு பாருங்க, தீர்க்கதரிசன அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். அடுத்த 14வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறார். பண்ணன உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அதில் 12வது வசனத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சிம்பிள் ப்ரேயர். எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, என் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உடனே ஆவியானவர் பேசுகிறார் பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, பேச விரும்புகிற தேவன், நாம் அவரோடு பேச விரும்ப வேண்டும். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் அவருக்கு அருகில் நெருங்கி வருவோமானால், அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் தாகமும் நமக்குள் இருக்குமானால், இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாமும் அவரோடு பேசுவதற்கு விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுவோமானால், இன்றைக்கும் தேவன் பேசி நம்மை ஆறுதல் படுத்த, அவருடைய வார்த்தைகளை தர, நம்மை வழி நடத்த, நமக்கு வேண்டிய காரியங்களை அனுகூலமாய் மாற்றி தருவதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதற்காக நாம் விண்ணப்பம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேச விரும்புகிறீரப்பா, நான் உம்மோடு பேச விரும்புகிறேன். ஆமென். ஒரு நல்ல உறவு உண்டாகட்டும், நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். ஆபிரகாமும் ஆண்டவரும் சம்பாஷித்ததை போல, ஆபிரகாமும் ஆண்டவரும் நெருங்கி இருந்து சம்பாஷித்ததை போல, நான் உம்மோடு அருகில் நெருங்கி வந்து உம்மோடு சம்பாஷிக்கிறேன். உமக்கு அருகில் நெருங்கி வந்து உடைய சத்தத்தை கேட்கிறேன். ஆண்டவரே, கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி இணைந்து ஜெபிக்கலாம். பிதாவே, உடைய கிருபை உள்ள கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களோடு பேச துடிக்கிற தேவனாக இருக்கிறேன்.
மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீரோ இருதயத்தை பார்க்கிறேன். எங்களோடு பேச விரும்புகிற தேவன், பேச துடிக்கிற தேவன். அதே போல நானும் ஆண்டவரே உம்மோடு பேசுவதற்கு ஒரு விருப்பம் உள்ள ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்றும். என்னிடத்தில் தேவன் பேச மாட்டார் என்ற அவநம்பிக்கை என்னை விட்டு விலகட்டும். என் ஜெபத்திற்கு பதில் வராது, என் ஜெபத்திற்கு தேவன் பதில் தரமாட்டார் என்ற அவநம்பிக்கைகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் உண்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. என் விண்ணப்படைய சமூகத்தில் போவும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று வாக்களித்த தேவன் எனக்கு உண்டு. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அல்லவா, வழிகாட்டுகிற தேவன் அல்லவா, வழி நடத்துகிற தேவன் அல்லவா, எங்களோடு கூட பேச விரும்புகிற தேவன் அல்லவா, வார்த்தைகளை தருகிற தேவன் அல்லவா, வாக்குத்தத்தத்தை தருகிற தேவன் அல்லவா, ஆண்டவரே புது வழிகளை திறக்கிற தேவன் அல்லவா. ஆகவே எங்களோடு பேச விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாகவும் நாங்களும் உம்மோடு பேசுவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய சிநேகிதனாகிய மோசே உம்மோடு பேசினார், ஆபிரகாம் உம்மோடு கூட பேசினார். நாங்களும் உம்மோடு கூட பேசணும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், உடைய சித்தத்தை நாங்கள் ஆண்டவரே செய்யணும்ப்பா. தப்படி இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்க போவதற்காய் உமக்கு நன்றி. இரவிலே சொப்பனத்தின் வழியாய் பேசும், கனவின் வழியாய் பேசும், வார்த்தையின் மூலமாய் பேசும், வாக்கு தத்தத்தின் மூலமாய் பேசும், உள் உணர்வுகள் மூலமாய் கத்தர் பேசும், தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசும், வசனத்தின் மூலம் கத்தர் பேசும், கிருபையோடு எங்களோடு பேசும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. கனவின் வழியாய் பேசுவார், காட்சி தந்து பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார், காட்சி தந்து பேசுவார். பாதம் அமர்ந்து தியானிப்பே, பாதம் அமர்ந்து பரலோகத்தை தரிசிப்பே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. கனவின் வழியாய் பேசுவார், காட்சி தந்து பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார், நீங்க பேசுவார், காட்சி தந்து பேசுவார், சாட்சியாக நிறுத்துவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. சேர்ந்து பாடுவோமா? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பே, பாதம் அமர்ந்து தியானிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கமளித்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பே, ஒவ்வொரு நாளும் பாதம் அமர்ந்து தியானிப்பே,
பரலோகத்தை தரிசிப்பேன், பரலோகத்தை தரிசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இணைந்து ஆராதிப்போம். அதிகாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் கூடி வந்த தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் பேச விரும்புகிற தேவன், நாங்கள் உங்களோடு பேச விரும்புகிறோம். மெல்லிய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்களோடு பேச விரும்புகிறோம். நீங்கள் பேச விரும்புகிறீர். அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். ஆண்டவரே, குட்டி சாமுவேலோடு பேசினீரே, எங்களோடு கூட பேசும் அப்பா. ஆபிரகாமோடு பேசினீரே, மோசேயோடு பேசினீரே, தேவ மனிதரோடு கூட பேசினீரே, இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீரே, எங்களோடு கூட பேசும் அப்பா. இப்படி கிருபை உள்ள வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்கள். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல நாள் ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் வரப்போகிறது. ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற அந்த பழக்கம் எங்களை விட்டு கடந்து போகட்டும். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் ஜெபிக்கிற பழக்கம் உண்டாகட்டும். தேவனுடைய சத்தம் கேட்கிற வரைக்கும், உடைய மெல்லிய சத்தம் எங்களுக்கு கேட்கிற வரைக்கும் ஆண்டவரே, ஜெபிக்கிற பழக்கத்தை எங்களுக்கு தாரும். உம்மோடு பேசுகிற, உம்மோடு சம்பாசிக்கிற, உம்மோடு நெருங்கி வருகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடிய நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். கொடிய வியாதிகள் தேசத்தில் அநேகரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நெருங்கி இருக்கவும், நெருங்கி நடக்கவும், மெல்லிய சத்தத்தை கேட்கவும், உம்மோடு பேசவும், உடைய சித்தத்தை அறியவும், உம்மால் நடத்தப்படவும், உம்மால் போதிக்கப்படவும், உம்மால் எச்சரிக்கப்படவும், உம்மால் காப்பாற்றப்படவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி ஆச்சரிக்கிறேன். இப்பொழுது சமூகத்தில் ஆண்டவரை நின்று ஜெப குறிப்புகளை பதிவு செய்து நோக்கி கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. கண்ணீரோடு உடைய சுமத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமூச்சோடு உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரை காண்கிறவரே, உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்தீரே. உடைய பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். பல நாள் ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் வரட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிறவரே, தலையை உயர்த்துகிற தேவனே, உடைய தலையை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த நோக்கி என்ன மருந்தெடுப்பது என்று தெரியவில்லை. எந்த மருத்துவரை பார்ப்பது என்று தெரியவில்லை. எந்த மருத்துவமனைக்கு போவதென்று தெரியவில்லை. தடுமாறி கொண்டிருக்கிற மக்களுக்கு உடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கி சுகப்படுத்தும்படி ஆச்சரிக்கிறோம். இந்த சுகவீனத்திற்கு செலவழிப்பதற்கு இடத்தில் பணம் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். தடுமாறி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். போகும் வழி தெரியாமல் தடுமாறி இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். உடைய தழும்புகளால் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். தொழில் விருத்தி அடையட்டும். பிள்ளைகளின் எதிர்காலங்களை பொறுப்பெடுத்து நடத்தும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு நன்றி. பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். திரும்பவும் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். எங்களோடு பேச நீ துடிக்கிற தேவன். நாங்கள் உம்மோடு பேசுவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உமக்கு அருகில் நெருங்கி வரவும், உடைய உறவில் வாழவும், உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கவும், நாம் அவரோடு பேசுவதற்கும் தேவன் நிச்சயம் அனுக்கிரகம் செய்வாராக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you.